பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம். ஸோ என்ன சந்தோஷம்னா, நான் வரும்போது தான் சொல்லிட்டேன் வந்தேன், இந்த ரோடு, இந்த பிரசாத் லேப் ரோடு கடந்து வரும் பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில் வந்து. இந்த பகுதியில் எப்போ வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரமாயிடும், ஒரு கண்ணில் தண்ணீர்லாம் அப்படி கபுக்குன்னு வந்து நிற்கும் அப்படியே. இந்த தெரு மட்டும் சினிமாவுக்குள்ள அறியா பருவத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ரோடு, இந்த இடங்கள், அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில் ஒரு 500 பேர் வேலைக்காக நிற்கிறது, சாப்பாடு போடுற கூட்டம், நடிகர் நடிகைகள், கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இந்த சந்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர், எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவில் பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில் நான் எப்போ வரும்போது எனக்கு கண் கலங்கும். சாதித்தவர்கள் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோமே தவிர, இந்த சினிமாக்காக எத்தனையோ பேர் குடும்பத்துக்கு போகாமல், கல்யாணம் பண்ணிக்காமல், அப்பா அம்மாவை பார்க்காம, சினிமா தான் காதல், சினிமா வியாபாரம், வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்த இந்த தெருவை நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கஷ்டம். ஸோ இந்த சினிமாவில் நானும் இத்தனை கோடி, இத்தனை ஆயிரங்கள், இத்தனை லட்சத்தில் நானும் ஒரு கடைக்கோடியாக, ஒரு சாதாரண நடிகன், பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த, எங்கேயோ இருந்து வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்கே செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில் நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம், நம்மளை யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம். என்ன ஹீரோவாக போடுறதுக்கு நீங்கள் ஒரு வீடோ தோட்டமோ வித்துற முடியாது, சாதாரணம். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான். கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா, இந்த பையன் சரியா இருப்பான். ஸோ என்ன ஒரு முதல் முறையாக பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. சார் என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு. பிரசாந்த் சாருக்காக எடுத்த ஃபோட்டோ எனக்கு வந்துருச்சு. என்னை எடுத்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் அவருக்கு போயிடுச்சு. என்ன ஒருத்தன் தேடுறான், ஒரு ஃபோட்டோகிராஃப். சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. எனக்கு பயம். எங்கள் அம்மாவுக்கு கேட்குறேன், பாத்திரா மெட்ராஸுக்கு புதுசாக டிஎஃப்டி படிக்க போயிருக்கிறேன், எவனாவது கடத்திட்டு போயிட போகிறாங்க. இல்லைம்மா ஒரு டேரக்டர் என்ன பார்க்கணுங்கிறார். அப்புறம் காரில் வேறு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, பயந்துட்டே போனேன். அப்புறம் போனால் ஆஃபீஸில் உள்ளே கூட்டு போய் அப்போ தான் காட்டுறாங்க ஆர்கே செல்லுமணி சார் புலன் விசாரணை, கேப்டன் பிரபாரன்லாம் முடித்து பெரிய கூட்டம். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு பட்ட வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிற்குன்னு தெரியும்ல. வெறும் செருப்பாக நிற்குது, கல்யாண வீடு மாதிரி. நான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கேன் ஓரமா. சரி பரவாயில்ல, எதுக்கோ கூப்பிடுறாங்க. என்னை உள்ளே கூப்பிட்டு அவர் கேட்டார், சரிப்பா வாங்க, உங்கள் பேர் என்ன? செந்தில்குமாருங்க சார். எந்த ஊர்? கோயம்புத்தூருங்க சார். சரி நடிப்பீங்களா? நடிக்க மாட்டேன் சார். நடிக்க மாட்டியா? என்னையா நீ நடிக்க மாட்டியா? இல்லை நீ நடிக்கிற என் படத்தில், அதான் உன்னை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னா. அப்படிங்களா சார், என்னவா நடிக்கணும்? நீ என்னவா நடிக்கலான்னு நினைக்கிற? இல்லை இந்த படத்தில் நான் குண்டா இருப்பேன், கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால நான் சொன்னேன், இந்த அடி ஆட்கள் மாதிரி கட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரமாக நின்றுக்குவேன் சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வில்லனா அப்படின்னு. ஐயோ இந்த படத்துக்கே நீ தான் ஹீரோவான்னு நினைக்கிறேன். ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சார் என்னடா நீ சிரிக்கிற அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒருவேளை சார் ஹீரோங்களா? நீ தான்ப்பா ஹீரோ. ஒரு கதை, உன் ஃபோட்டோ பார்த்தோன்னே நீ சரியா இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஐயோ, எனக்கு நம்பவே முடியல. இப்போ நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அதில் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே ஒரு சினிமா ஆஃபீஸில் என்ன பேர் சொல்ல வேண்டாம், பாதி பேர் மேலே போயிட்டாங்க, பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க. அதில் ஒரு 4 பேர் சிகிட்டு குடிச்சிட்டே பார்க்குறான் என்ன. இல்லை செல்வா இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான். ஐயோ இவர் ஓகேனாலும் விட மாட்டான் போல் இருக்கு. எதுக்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் வச்சுட்டேன் என்ன, அப்படி ஒரு 2 பேர். அப்புறம் மத்தியானம் கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க, நான் அங்கேயே நிற்கிறேன். மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறாங்க, நாங்கள் நின்றுட்டு இருக்கேன். மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாம் உள்ளே போய் ஆர்வமாக நிற்கிற போது அந்த சிகரெட்டு குடித்த அந்த 4 பேர் அப்படியே திருப்பி அந்த ரவுண்டு கட்டி பார்க்குறாங்க. இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியா இருப்பார், நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி? இல்லை இன்னொருத்தவரான் மேக்கப் போடும்போது, ஆக்சுவலாக சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போகிறாரு சார், அவர் கன்ஃபார்ம் தான். அப்படியா, அவங்கெல்லாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்கிறாரு. சீச்சி அது இருக்காது,
இல்லை சார் அதுக்காக அதுதான் சார். இப்போ இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போய் நிற்கும் போது என்னை சுற்றி அந்த சிகரெட் குடிச்ச அந்த 8 வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம். நான் வரவே கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க, ஜெயிச்சிடவே கூடாது. அதில் கேமராமேன் நம்ம பன்னீர்செல்வன், ஆமாம் தாடி, ஆட்டோவில் லேட்டாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். ரெடி ரெடி செல்வா, சாரி லேட் ஆயிடுச்சு. அவர் என்ன கூட பார்க்கல, வந்து கேமராலாம் வச்சுட்டு ரெடி, யார் யார் ஆர்டிஸ்ட்டுமா அந்த மார்க் அங்கே கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்லு அப்படின்னு. அப்படி என்ன ஃபேஸே பார்க்கல சார். நான் பாட்டுக்கு வந்து நின்னேன். குனிஞ்சிட்டு பார்த்தாரு, கொஞ்சம் கீழே குனிமா, கீழே குனிஞ்சேன். என்ன பாரு, கேமரா பாரு, பார்த்தாரு. எனக்கு நான் இது கருக்குனுச்சு. இப்படியே பார்த்தாரு. இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் க்ளோஸ் அந்த 8 பேரும் சைலண்டா இருந்தேன். பன்னீர்ல 2 நிமிஷம் யோசிச்சு, செல்வா நல்லா இருக்கானடா, இவனுக்கு எதுக்கடா டெஸ்ட் அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நான். நல்லா இருக்கானா சார், எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு, நல்லா இருக்கான், வேற ஆர்டிஸ்ட் வர சொல்லிட்டாரு. எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கிறாரு பன்னீர்செல்வம் சார். ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, சாருக்கெல்லாம் தெரியும். நல்ல கிரியேட்டர், படைப்பாளி, நல்ல ஒரு அற்புதமான மனிதர். சினிமாவை அப்படி ஒரு நொடி பொழுதும் இதயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, உள்ளே போயிட மாட்டோமா, அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ஷாட்டு சாருக்கு தெரியும். சாரு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் வராத ஆளே கிடையாது. செல்வமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது. அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போது எங்க அப்பா, நான் சொல்லல வீட்டில், அப்படியே தூக்கிடுவாங்கல்ல, என்ன சீன் எனக்கு தெரியாது, தூக்கிடுவாங்கல்ல. எங்க அப்பா பார்த்தா அந்த கூட்டத்தில் ஓரமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அந்த சினிமாவினுடைய காதல் இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ள வரும்போது அந்த ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப சத்தியமா சினிமாவுக்கு போனா பொண்ணும் கிடைக்காது, வீடும் கிடைக்காது, சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது, எவனும் மதிக்க மாட்டான், ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது. கரெக்ட். ரொம்ப கஷ்டம். ஒரு சினிமாவில் இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ள போனா சூப்பர் ஸ்டார் ஆயிடலாம். ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா 40 கோடி வந்துடும், 10 கோடி வந்துடும், வரும்போதே அப்பார்ட்மெண்ட் அடையாறில் வாங்கிடுவோன்ட்டுலாம் சத்தியமா நினைச்சு நான் வரல. நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது. கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர். இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம். அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள். ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம். நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போகிற காலகட்டங்களில் நான் அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ, ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போகிற மாதிரி, ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம், நிறைய வேஷம் வரும், ஏதோ ஒன்று கிடைச்சா போயிடுவோம், சும்மா வீட்டில் பிஸியாக இருக்கலாம், இது ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில் வந்தது கிடையாது. தினமும் 2 படம் பார்ப்பேன், நிறைய கதைகள் கேட்பேன். சினிமாவை நிலாவை மாதிரி வானத்தில் வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான். அது மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்கு, மிகப்பெரிய மரியாதை. அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். வீட்டில் பொண்ணு நல்லா இருக்குதா, படம் எடுக்கிறீங்க, போச்சுன்னா போயிடும், பார்த்துக்குங்க. எங்க அம்மா சொல்லும், வீட்டில் யாராவது வந்தா கெடுத்துட்டியா, டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா, டீ போர்டு காரில் வந்தாரா, இதெல்லாம் நான், ஏன்னா 100 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில். இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. இது வந்து நேசிச்சு வர வேண்டிய ஒரு தொழில். ஸோ அப்போ என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு அருமையான கதை இருக்குது சார். நான் வேண்டான்னு சொன்னேன். வேண்டாம் சார், ஏன்னா போராடணும். வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். அது தியேட்டர் வரைக்கும் பேசும், ரிலீஸ் வரைக்கும் பேசும். ஸோ அந்த மாதிரியான சூழல்ல அவர் என்னை கேட்கும்போது நண்பனாக, ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன, அக்கறை தான்.
எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன். அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து எங்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு. சரி நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க, இந்த புக்கு படிங்கன்னாரு. நான் படிச்ச உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன். நான் அந்த ஒரு வாழ்வியல் பா என்ன ஒரு அருமை கனமான கதை அது. அப்படியே நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ரஞ்சித் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டு இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இன்னும் நான் மெனக்கெட்டு இருக்கணும் சார், இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில். எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அந்த அவரோட படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது, கனமா இருந்துச்சு. அதுல இருக்கிற ஒரு பாத்திரங்களும், நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்க நான் தெரியவே இல்லை. நான் இமிடியட்டா சார் ஷூட்டிங் போகலாம் சார், அது எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்க குறைச்சு செய்றீங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார், ஆனால் ஷூட்டிங் போயிடலாம், சூப்பரா இருக்கு சார், கதை நல்லா இருக்கு, கதையா நல்லா இருக்கு, ஏன் சார் என்ன யோசிச்சீங்க, எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, கொஞ்சம் நீங்க இந்த கதையை யார்கிட்டயே ட்ரை பண்ணி இருக்கலாமே அப்படின்னாரு. அவரு சொன்ன பதில் கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன், இந்த கதையை வச்சுட்டு நான் எங்க வேணா எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். என் மனசுக்குள்ள இந்த கதையை நான் எழுதும்போது, அந்த சம்பவத்தை பேப்பர்ல படிக்கும் போதும் எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார், பெரிய விஷயம். ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது எப்படி சார் வரும்? அது எனக்கு உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு, இது எப்படி வரப்போகுது, எப்படி எடுத்திருக்கிறோம், இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா, 10 ஃபைட்டு இருக்குதா, இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான், அப்படி போனா வரும், பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வரும்ன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மையை ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போரடிக்காம ஒரு படமா கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு. அந்த படத்தை நான் பார்த்தேன், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு எனக்கு. ஆனா ஒண்ணு சார், வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன் மனசாட்சியில். என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடல் வெளியிடுறோம், ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்குன்னு தெரியும், எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும் பத்திரிக்கை, எப்படியாவது எப்படி சேர்க்கறது? என்ன பால் பாக்கெட்டா காலையில் அம்மா பால்னு போய் வீடு வீடு போறதுக்கு? நல்லா இருந்தா ஓடும், இல்ல? அவ்வளவுதான். இந்த படம் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். டுடே இஸ் a very auspicious day. இன்னைக்கு தான் துர்கா பூஜை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிஷியஸ் நாளில் உங்க எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இறுதி முயற்சி, இட்ஸ் a great team work. We had a very beautiful experience in this movie and ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லாரும். அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்துக்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு தட் ஐ கேன் போர்ட்ரே திஸ் வாணி கேரக்டர் த வே யூ வாண்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரஞ்சித் சார் பற்றி பேசணுன்னா, ஹீ இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ சில சமயத்தில் எனக்கு சில டைலாக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக் பற்றி பேசணும். கண்டிப்பாக சுனில் சார் ஹேஸ் கிவன் வெரி கேட்சி மியூசிக் இந்த படத்தோட. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு பிஜிஎம் இருக்கட்டும், ஒரு பாட்டு இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு சீனில் ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரியகாந்தி சார் ரொம்ப நல்லா அழகான ஃபேம் காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அழகான காமிருக்காங்க படத்துக்கு. ஸோ ஐ திங்க் இஸ் நாட் ஹியர். ரொம்ப நன்றி சார். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற தியேட்டரில். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு show some love, support and blessings towards us. And thank you once again all the presentable media for giving your such a valuable time to us. Thank you so much. Rumba Rumba Nandri. Thank you.